இங்க வெண்ணிலாவும் விஜய்ன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் இங்க விஜயால வெண்ணிலா விட்டு நகரவே முடியல. உண்மையை சொல்லப்போனா இங்க வெண்ணிலாவும் விஜயை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே அவங்க முகத்தையே பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே வெண்ணிலாக்கு என்ன பத்தியான நிறைய விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அவருமே ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியோட மனசுல பயங்கரமா கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க விஜயை நம்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல எல்லாமே அவங்களோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரியே இந்த பக்கம் நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு. சொல்லப்போனா இப்ப கூட இந்த விஷயத்துல இங்க விஜய் கிட்ட டைரக்டா போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது கூட எங்க வெண்ணிலா மூலமா அவங்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிற ஒரு பந்தத்தை உடைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதை பார்த்து அவங்களும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சேடாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே தனியா போய் முடிவு பண்றாங்க, இதுக்கு மேல விஜயோட லைஃப்ல நம்ம இல்லை அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அவருமே நம்ம கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்குறதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்காக அவர்கிட்ட நீங்க என்ன நேசிக்கிறீங்களான்னு போய் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பெட்டி படுக்கை எப்பவும் போல எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இங்க விஜயுமே வெளியில போயிட்டு வந்துட்டு இந்த பக்கம் காவேரி பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு என்ன காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் காவேரியுமே எதுக்காக நீங்க என்ன விசாரிக்கிறீங்க, இன்னும் 4 நாள்ல நம்ம அக்ரிமெண்டே முடிய போகுது, அப்புறம் எதுக்கு நீங்க என்ன பத்தி ரொம்பவே கவலைப்படுற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே ஓ அக்ரிமெண்ட் முடியறதுனால இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க காவேரி இருந்துகிட்டு அக்ரிமெண்டே முடிய போதில்ல, அப்புறம் எனக்கு என்னங்க வேலை, இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் விஜய்க்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கோபத்தோட ஏன் காவேரி அப்போ இது வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற பந்தம் எல்லாமே அக்ரிமெண்ட் படி தான் நடந்துச்சு, நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல அதுக்கு மேலேயும் தான் நடந்துச்சு, பட் இருந்தாலும் நீங்க தான் ஆல்ரெடி எங்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்குறதுக்கு தானே ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக நீங்க ரொம்ப நடிக்கிறீங்க என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து காவேரி விஜய் கிட்ட கேட்கறாங்க. அப்ப விஜயுமே சரி காவேரி நான் உன்னை என்னோட வாழ்க்கையை விட்டு அனுப்புறதுக்கு மட்டும் தான் யோசிக்கிறேன்னு வச்சுக்க, நீ எதுக்காக நேத்து ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போன, எதுக்காக கார் எடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் வந்து காவேரியுமே அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ எதுக்காக அங்க இருந்து கார் எடுத்துட்டு போன எனக்கு முதல்ல அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே வேற வழி இல்லாம ஆமா நான் அங்க இருந்தேன் அப்படின்னா நீங்க டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கிடுவீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களை விட்டு பிரிய மனசு இல்லதான், பட் இருந்தாலும் நீங்க என்ன பிரியணுங்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் ஒரு நாடகம் போடுறீங்க, நான் வேணும்ன்ற மாதிரி எங்க அம்மா முன்னாடி எங்க அக்கா முன்னாடிலாம் என்ன ரொம்பவே கேர் பண்ணிக்கிற மாதிரி எதுக்காக நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் விஜயுமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு காவேரி நீ எந்த அளவுக்கு உன் மனசுல இருக்கிற விஷயத்த ஓப்பனா பேசுறேங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா என் மனசுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்காம நீ இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட காவேரியுமே இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு மேல நான் சரியா புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா உங்களோட லைஃபுக்கு வெண்ணிலா தேவை, அதே நேரம் வெண்ணிலாக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளும் உங்களை தான் தேடுவா, அதனால நான் எதுக்கு உங்க வாழ்க்கைக்கு இடையில நான் நிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் கிளம்பி போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது விடுங்க, நம்ம அக்ரிமெண்ட் படி எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப விஜயுமே இங்க பாரு அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத, நான் இந்த ஆபீஸ்ல உனக்கு ஒரு உரிமத்துவத்தை கொடுக்கலாம் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன், உண்மை சொல்ல போனா என்னோட ஆபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே நீ தான் தெளிவா பாத்துக்கிட்ட, அதனால என்னோட சிறந்த பாதியா நான் உன்னை தேர்ந்தெடுக்க நினைச்சேன், எப்படி தெரியுமா என்னோட ஷேர்ஸ்ல இருக்கிறதுல மொத்தத்திலையும் பாதி உன் பேர்ல எழுதி வச்சு இனிமேல் அந்த கம்பெனில உனக்கும் ஷேர் இருக்கு, நீ ஒரு எம்டி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் அன்னைக்கு நான் ஃபுல் செட்டப்பும் பண்ணேன், ஆனா நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் காவேரியும் ரொம்பவே டவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இன்னுமே உனக்கு நம்பிக்கை இல்லையா, உண்மையாலுமே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க. அப்ப காவேரியுமே இந்த பக்கம் வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் எதுவுமே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, கண்டிப்பா நம்பிக்கை இருக்காது, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது நீ தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நீ ஆஃபீஸ் போய் பாரு, ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய்மே டைரக்டா வெண்ணிலாவை கூட்டிட்டு பொம்பளை ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அப்ப இங்க காவேரிக்குமே விஜய் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுமே இந்த பக்கம் சரி நம்ம எதுக்கும் ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிஏ மேடமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன மேடம் எப்படி பண்ணிட்டீங்க சார், சொல்ல போனா நேத்து நீங்க வருவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எம்டி பதவி கொடுக்கறதுக்காக பக்காவா போர்டு வரைக்கும் அடிச்சு இங்க பாருங்க சாரோட ரூம் எல்லாம் பக்காவா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க, நீங்க கடைசி நிமிஷத்துல இப்படி பண்ணிட்டீங்களே, சொல்லப்போனா சாரோட நம்பிக்கை எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இந்த பக்கம் காவேரிக்கு தெளிவாவே புரியுது, அப்ப நம்ம ரொம்பவே வந்து தப்பா நினைச்சிட்டோம் விஜய் நம்ம மேல ரொம்ப அன்பா தான் இருக்காரு, நம்மளை விட்டு பிரியணும்னு நினைக்கவே இல்லை, ஆனா நான் தான் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரி தன்னை பத்தி யோசிச்சு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல விஜய் வந்தவொடனே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டா இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க எப்பவும் போல ராகினி வந்து இங்க காவேரியை வெறுப்பத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி விஜய்க்காக வெயிட் பண்றியா, நீ வேணா வெயிட் பண்ணு, கண்டிப்பா வெண்ணிலா ஒரு நாள் விஜயை கொத்திட்டு போயிருவா, அப்புறம் பாரு இதே மாதிரி நீ வந்து அனாதையா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட காவேரியுமே ஏய் இங்க பாரு எனக்கும் விஜய்க்கு என்ன நடுவுல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம முட்டாள்தனமா என்ன வந்து இந்த மாதிரி வழி நடத்தணும்னு நினைக்காத, அதே நேரம் எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு இருக்கு, அந்த அன்பை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, அது நீ நினைச்சாலும் சரிதான், இதே மாதிரி இன்னொரு டைம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் கண்ணு
அறுத்துரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவர் இவன் இந்த பக்கம் வந்து ராகினியை மிரட்டுறாங்க.